சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து இந்த கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் எதுக்காக இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க? இதனால் வந்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குது நினைக்கிறீங்க? மாடுகளுக்கு வந்து இந்த கோமாரி நோய்ங்கிறது பொதுவாக வந்து கால்வாய் நோய்னு சொல்லுவாங்க. இந்த கால்லையும் வாயிலையும் புண்ணுகள் வரும். இது நோய் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு. அதாவது ஒரு வகையில் மாடு இழப்பு ஒரு பக்கம், இந்த மாடோட உற்பத்தியே குறைஞ்சிடும். ஒரு கறவை மாடோட பால் வந்து உற்பத்தியே குறைஞ்சிடும். அந்த மாடு திரும்ப வந்து சினைக்கு வர்றது, சினை பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதாவது வந்து முன்னெச்சரிக்கை வந்து நம்ம வந்து இந்த தடுப்பூசி போடுறோம். இது வந்து நம்ம வந்து தேசிய கால்நடை நோய்ப்பு திட்டத்திலிருந்து, அதாவது போடுறோம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு மூலமாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நம்ம இந்த தடுப்பூசி போடுறோம். இப்போ இந்த என்ஏடிசியில் பார்த்திங்கன்னா இது வந்து 9வது ரவுண்டு. 9வது ரவுண்டு போட்டு ரவுண்டுங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறது. இது போட்டுக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாடுக்கு உண்டான அந்த பாதிப்பிலிருந்து அவங்க முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றிக்கலாம். எந்தெந்த மாடுகளுக்கு போடலாம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கறக்கிற மாட்டுக்கு போடலாமா, சன மாட்டுக்கு போடலாமான்னு ஒரு சந்தேகம் வந்து இந்த மாடு வளர்க்குறவங்ககிட்ட இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த 4 மாதம் இந்த கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லா மாடுகளுமே போடலாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கறவைக்கோ இல்லை சனைக்கோ வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா கடைசி ட்ரைமஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணு போடுற சமயத்தில் உள்ள அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி மாடுகளை வந்து நம்ம அடுத்த ரவுண்டில் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த இதை வந்து நாங்கள் வந்து அரசு மூலமாக வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கே சென்று அவங்களுக்கு வெளியில் வந்து முன்னெச்சரிக்கை நம்ம சொல்லிடுறோம். சார் முன்னாடியே நாங்கள் வந்து உரிய தகவலை கொடுத்துட்றோம். அது போயிட்டு ஒவ்வொரு ஊராக வந்து நாங்கள் இந்த ஜூலை 1லேருந்து இப்போ இந்த ஜூலை 31 வரைக்கும் இந்த முகாம் நடக்குது. இதில் ஏதாவது ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் போட முடியலன்னா அதுக்கு பிறகு ஒரு 10 நாட்கள் அவங்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த தடுப்பூசியை போடுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ சார்.